பிரியமானவர்களே, எப்படி இருக்கிறீங்க? இயேசு கிறிஸ்து உங்கள் மேலே ரொம்ப அன்பு அக்கறையாக இருக்கிறதுனால நீங்களும் எப்பவுமே சந்தோஷமாக இருக்கணும். நம்ம மேலே அன்பாக இருக்கிற ஒரு மெய்யான கடவுள் இருக்கும்போது எதுக்கு துக்கமாக இருக்கணும்? வாழ்க்கையில் சில கஷ்டங்களை கடந்து போக வேண்டியது வரும். நம்மை தாங்கிய நடத்த, தூக்கி சுமக்க, அதை கடந்து போக நமக்கு உதவி செய்வதற்கு அவர் நல்ல ஒரு பாலமாக இருந்து பாதுகாப்பாக இருந்து நடத்துகிறவர். பாருங்களேன், ஏசாயா 46:4 ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்றார். என் பிள்ளைகளே, தாயின் கர்ப்பத்தில் இருந்தது முதல் நான் உங்களை ஏந்தி பாதுகாத்து முதிர் வயது வரைக்கும் நான் நடத்தினேன். இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், நான் தப்புவிப்பேன் என்று சொல்றார். இனிமேலும் உங்க வாழ்க்கையில இனிமேலும் நான் உங்களை ஏந்துவேன், நான் உங்களை தோளில் மேலே சுமப்பேன், உங்கள் ஆபத்து வந்து அவங்களை தப்பு வைப்பேன். அப்போ இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்ல, என் மகனே, என் மகளே, நீ என் கையில் வந்துடு, நான் உன்னை ஏந்தி கொண்டு போவேன். இந்த ஆபத்தை கண்டு பயப்படாத, நான் உன்னை தப்பு வைப்பேன். இதில் உன்னை பாதிச்சிடாது, உன்னை மூழ்கடிச்சு விடாது, நான் உன்னை தப்பு வைக்கிற தேவன். பிசாசு என்ன வேணாலும் போராட்டம் கொண்டு வரட்டும், பொல்லாத மனிதர்கள் என்ன வேணாலும் உனக்கு விரோதமாக செய்யட்டும், உன்னை அழிச்சிடலாம், கொன்னிடலாம், நீ விடமாட்டேன். நான் உன்னை பாதுகாக்கிற தேவன், நான் உன்னை தப்பு வைப்பேன். அவங்க கையிலிருந்து, பொல்லாத மனிதர்கள் கையிலிருந்து, பொல்லாத பிசாசு கையில் உன்னை தப்பு வைப்பேன். நான் உன்னை ஏந்தி நடத்துவேன், கடைசி வரைக்கும், முடிவு வரைக்கும் நான் உன் கூட இருந்து உன்னை சுமந்து தப்பு வைப்பேன். பிறகு எதுக்கு நீ பயப்படணும் அப்படின்னு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றார். நீ ஏதோ ஒரு காரியம் உங்களை கலங்க பண்ணதில்லை, எப்படி இது தாண்டி செல்ல போறேன் அப்படின்னு சொல்லி வயசாகி போச்சுங்க, இது வரைக்கும் வந்துட்டேன், இப்போ பலவீனமாகி போச்சு, வியாதி வந்துட்டு கலங்குறீங்களா? ஆண்டவர் சொல்றாரு, நான் முதிர் வயது வரைக்கும் உன்னை தாங்கிட்டு வந்தேன்ல, கடைசி வரை, உன் வாழ்க்கையின் ஓட்டத்தின் முடிவு வரை நான் உன்னை தூக்கி சுமந்து பாதுகாத்து நடத்துவேன்னு வாக்கு கொடுத்திருக்கிறார். அதை நினைச்சு ஆண்டவரை துதிங்க. ஆண்டவரே, இதுவரைக்கும் என்னை நடத்தினீங்க, இனிமேலும் என்னை நீங்க தாங்குவீங்க, சுமப்பீங்க, என்னை தப்புவிப்பீங்க. இந்த வாக்கு தத்தத்தை நான் விசுவாசிக்கிறேன், உமக்குள்ள நான் சந்தோஷமா இருப்பேன்னு சொல்லுங்க. ஆண்டவர் உங்களை பார்த்த மகிழ்ச்சி அடைவார். சொல்றீங்களா? ஆண்டவரே, இம்மட்டும் என்னை தூக்கி சுமந்து பாதுகாத்து நடத்தினீங்க, இனிமேல நான் சுமப்பேன், தாங்குவேன், தப்புவிப்பேன்னு வாக்கு கொடுத்திருக்கிறீங்க. அதற்காய் ஸ்தோத்திரம். கடைசி வரைக்கும் என் கூட இருந்து என்னை நடத்த போகிற இயேசு ராஜாவிற்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன்.